அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். என்எஃப்ஓட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இன்னைக்கு இதில் வந்து 10 ரூபா. என்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து 10 ரூபாவில் தான் ஆரம்பிக்கும். அது ஒவ்வொரு பீரியடில் வந்து 10 ரூபாங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறிண்டே போயிட்டு. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். யார் ஃபண்ட் மேனேஜர், ஃபண்ட் மேனேஜருக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம எதுக்காக இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த நம்ம முதலீடு பண்ணுறச்சே வந்து குறுகிய கால முதலீடா இல்லை நீண்ட நாள் முதலீடான்னு தெரியணும். ஸோ இது ரெண்டுமே தெரியாமல் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை மிட் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு மிட் கேப் ஃபண்ட் ஒன்று பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. என்எஃப்ஓவாக வந்தது, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய டாரிஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வேறு எந்த மாதிரி காரணம் சார் இருக்குது? தங்க விலை இப்படியே இருக்குமா இல்லை குறையறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குது? ட்ரம்ப்போட டாரிஃப் இஸ் ஒன் ரீசன். அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து கொஞ்சம் பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து கொஞ்சம் கோல்டையும் சில்வரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இடிஎஃபாக கொண்டு வராங்க. சில மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தே இன்வெஸ்ட். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் ஆக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட விருக்ஷம் ஃபின்மார்ட் பிரைவேட் லிமிடெடுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, இப்போ வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ், இப்போ வந்து நிறைய ஏஎம்சி வந்து இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸை வந்து கொண்டு வராங்க. இதனுடைய பர்பஸ் என்ன சார்? சரி, நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் புதுசாக கொண்டு வரதுனால என்னன்னாக்கா, ஒன்று அவங்களுக்கு வந்து ஏஇஎம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செபி கேட்டகரைசேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது புதுசாக வந்து ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கும், ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இல்லாமல் இருக்கும், ஒரு மிட் கேப் ஃபண்ட் இல்லாமல் இருக்கும். ரீசெண்டாக கூட ஒரு ஃபண்டு ஒன்று வந்தாங்க, அவங்க வந்து ஒரு ஏஎம்சி வந்து ஒரு மிட் கேப் ஃபண்ட் அவங்கக்கிட்ட இல்லை, ஒரு மிட் கேப் ஃபண்டு புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ வேரெவர் தே ஃபீல் தெர் இஸ் அ கேப், ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக என்எஃப்ஓன்னு ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் ப்ரிடாமினெண்ட்டாக சொல்கிறது என்எஃப்ஓன்றது சொல்கிறது. அவ்வளோ. ஓகே சார். என்எஃப்ஓ எல்லாருக்குமானதா இல்லை குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் எடுக்க முடியும்? சரி, இது 2 விதமாக அனலைஸ் பண்ணலாம். ஒரு விதமாக நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக வர்றவங்களுக்கு வந்து என்எஃப்ஓ வந்து ரொம்ப போக வேண்டாம் என்எஃப்ஓக்கு வந்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது புது ஸ்கீமு, அந்த ஸ்கீமை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும். ஏன்னா முதல்ல புதுசாக போடுறவங்க அவங்க. ஸோ புதுசாக போடுறவங்களுக்கு என்எஃப்ஓங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையில்லாத விஷயம். அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸு நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து. சரி, இது என்ன சொல்லுவாங்க வந்து அன்டெஸ்டட் வாட்டரில் போய் நம்ம வந்து காலை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம போய்ட்டு புதுசாக என்எஃப்ஓவில் போய்ட்டு அவங்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு வந்து. ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது, ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணுறது இருக்குது. 15 வருஷம் 20 வருஷம் ஃபண்ட் இருக்குது, நல்ல கார்பஸ் இருக்கும், நல்ல க்ரோத் இருக்கிற ஃபண்டு, நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்க ஃபண்ட்ஸு. அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து அவங்க கொஞ்சம் பணத்தை போடலாம். சரி, என்எஃப்ஓவில் போடலாம் அன்லெஸ் இட் இஸ் ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரமாட்டிக்காக இருக்கணும், நல்ல ஒரு புது ஸ்கீமாக இருக்கணும். அந்த மார்க்கெட்டுக்கு இந்த தேதியில் இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபண்டுங்க நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கேசஸில் வந்து நிறைய பேர் எங்களை மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அதில் வந்து பணத்தை போடுங்க, நல்லா இருக்கும் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் கால் எடுக்கலாமே தவிர வந்து புதுசாக என்எஃப்ஓ வருது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போக வேண்டாம். எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற ஃபண்டு, அதில் கொஞ்சம் தைரியமாக பணத்தை போடுங்க. ஓகே சார். இப்போ என்எஃப்ஓவில் எந்த மாதிரி ரிஸ்க் சார் இருக்குது? என்எஃப்ஓவில் ரிஸ்க் அகைன் நான் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் அன் அன்டெஸ்டட் வாட்டர். உங்களுக்கு வந்து என்எஃப்ஓவில் வந்து அவங்க என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ, எந்த மாதிரி இதில் பணத்தை போட போகிறாங்க, என்ன மாதிரி ஸ்கீமில் பணம் போட போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ப்ராபப்ளி ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ தெரியும், மாடல் போர்ட்ஃபோலியோ தெரிஞ்சால் அதில் போடலாம். அண்ட் இட் வில் டேக் சம் மோர் டைம் டு பர்ஃபார்ம். இன்னித்தேல வந்து திடீர்னு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் வருது, ஒரு செக்டோரல் ஃபண்டோ இல்லை எதாவது மாதிரி வருது. ஆனால் அடுத்த நாளே வந்து அதுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க்கு, ஒரு மார்க்கெட்டில் வந்து ஏதாவது ஒரு ரிஸ்க்கு, ஒரு கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் ஆகுது, தட் வில் அஃபெக்ட் தட் ஃபண்ட் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம அதில் வந்து ரிஸ்க் இருக்குது, அங்கே போய் நம்மளால் பணத்தை கொண்டு போட முடியாது. ஸோ அங்கே பணத்தை போட்டோம்னாக்கா இன்வெஸ்டர் வந்து தேவையில்லாமல் மாட்டிப்பாங்க. அதனால் அந்த ரிஸ்க்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும்.
ஓகே சார். இப்போ நியூ ஃபண்ட் ஆஃபரில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா சார்? ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? அகைன் நியூ ஃபண்ட் ஆஃபரில் வந்து சொல்கிறது வந்து இதுதான், திருப்பி சொல்கிறது தான். இட்ஸ் அன் அன்டெஸ்டட் வாட்டர். வேர் ஆர் வி கோயிங் டு இன்வெஸ்ட் த மணி? இன்வெஸ்ட் பண்ணுறச்சே எந்த மாதிரி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி இது. தெர் ஆர் சம் கேசஸில் சிலதில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டி 500 நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு ஒரு இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் கீழே விழுந்திருந்தது. அப்போ வந்து கீழே விழுந்திருந்தப்போ வந்து அப்போ தான் வந்து சில ஒரு புது ஒரு ஸ்கீமில் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வித் மொமெண்டமோட வர மாதிரி ஃபண்ட் ஒன்று வந்துருந்தாங்க. ஸோ மொமெண்டம்ன்றது வந்து அந்த நேரத்தில் எதெல்லாம் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் இருக்கோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த ஃபண்டு கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிடுது உங்களுக்கு வந்து. மற்றபடி எல்லா ஃபண்டுமே பர்ஃபார்ம் பண்ணுன்றது சொல்ல முடியாது. ஸோ தெர் இஸ் அன் இன்ட்ரின்சிக் ரிஸ்க் இஸ் தேர் இன் என்எஃப்ஓவில் வந்து. ஏன்னா யூனிட் அலோவ் இட் ஷுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அண்ட் புதுசாக போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வரும்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ் ஆர் தேர். இப்போ ஐபிஓ மாதிரி தானே சார் இந்த என்எஃப்ஓமே? ஐபிஓ மாதிரி தான் என்எஃப்ஓன்னு ஒரு இடத்துல சொல்லலாம். அந்த மாதிரி ஐபிஓ மாதிரி தான் என்எஃப்ஓன்னு சொல்லலாம். ஐபிஓன்றது வந்து பங்கு சந்தையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புது கம்பெனிங்க வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அங்கே கொடுக்கறது வந்து வேறு. இங்கே வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர் இது வந்து எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அவங்க கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக புது ஸ்கீம்ஸை கொண்டு வராங்க. அங்கே வந்து அந்த கம்பெனி புதுசாக தன்னுடைய கம்பெனிக்காக நிதியை திரட்டுறாங்க. அங்கே வந்து இங்கே வந்து நிதியை திரட்டுறாங்க. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சப்போஸ் ஒரு லார்ஜ் கேப்போ ஒரு மிட் கேப்போ ஒரு செக்டோரல் ஃபண்டோ இல்லை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ இந்த மாதிரி பாசிவ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வரதுக்கு தான் அது என்எஃப்ஓன்னு கொண்டு வருது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐபிஓவில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்காதுங்கிறது சொல்ல முடியாது. கண்டிப்பாக சில சமயத்தில் கிடைக்கும், சில சமயத்தில் கிடைக்காம போகலாம். ஐபிஓலாம் சில ஐபிஓலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 50 தடவை 60 தடவை 70 தடவைலாம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா உங்களுக்கு அங்கே வந்து அலாட்மெண்ட் கிடைக்காது ஐபிஓவில். வேற இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் என்எஃப்ஓன்னு நீங்கள் போடுறீங்க, இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு அலாட்மெண்ட்டுங்கிறது இங்கே இருக்குது உங்களுக்கு. ஐபிஓ இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் என்எஃப்ஓ இஸ் டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல வந்து ஓகே சார். இப்போ என்எஃப்ஓ அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைச்சிருமா இல்லை அது ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா சார்? என்எஃப்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அலாட்மெண்ட் உண்டு. ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரீசன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் குட் பி வெரி சம் கைண்ட் ஆஃப் அ மைனர் ரீசன். மேபி நீங்கள் ஒரு கேஒய்சி உங்களுக்கு அப்ரூவ் பண்ணாமல் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் அவங்க கேட்டிருந்திருக்க நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலனாக்கா தென் தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ரிஜெக்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ். யூ வில் நாட் கெட் அலாட்மெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும். இல்லை சில சமயத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து என்எஃப்ஓ அந்த ஏஎம்சிக்கு வந்து கரெக்டான சமயத்தில் போய் சேரலன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் வேர் யுவர் அலாட்மெண்ட் the units getting allotted will get certified. அந்த இடத்துல வந்து கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ செக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க, செக்கு பாஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம் வேரியஸ் சம் அதர் ரீசன்ஸு. அதனாலேயும் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் தவறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அங்கேயும் வந்து. ஓகே சார். இப்போ என்எஃப்ஓட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன சார்? என்எஃப்ஓட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இன்னைக்கு இதில் வந்து 10 ரூபா. என்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து 10 ரூபாவில் தான் ஆரம்பிக்கும். அது ஒவ்வொரு பீரியடில் வந்து 10 ரூபாங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறிண்டே போயிட்டே இருக்கும். ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா 1995 வந்து ஒரு ஃபண்டு ஒன்று வந்தாங்க. அந்த ஃபண்டினுடைய என்ஏவி அன்றைக்கி வரைச்ச 10 ரூபா. இன்றைக்கி அந்த ஃபண்டினுடைய என்ஏவி வந்து 36 வருஷம் ஆகிடுது. 37 வருஷம் ஆகுது. இன்றைக்கி 4000 ரூபா இன்றைக்கி என்ஏவி. ஸோ 10 ரூபாவில் ஆரம்பித்து இன்றைக்கி அவ்வளோ தூரம் வரைக்கும் என்ஏவி வந்திருக்கு இன்றைக்கி வந்து. ஓகே சார். இப்போ வந்து என்எஃப்ஓ வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு சூஸ் பண்ணணும் சார்? அகைன் என்எஃப்ஓ சூஸ் பண்ணுறச்சே வந்து அந்த என்எஃப்ஓ முதல்ல யார் கொண்டு வராங்க, எந்த மியூச்சுவல் ஃபண்டு ஆர் அந்த ஏஎம்சின்னு சொல்லுவோம், எந்த ஏஎம்சி கொண்டு வராங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். யார் ஃபண்ட் மேனேஜர், இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அப்புறம் எந்த மாதிரி ஸ்கீமில் அவங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதையும் நம்ம பார்க்கணும். இட்ஸ் அன் ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, பாசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அகைன் அதில் ஆக்டிவில் செக்டாரல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, தீமேட்டிக்கில் பண்ணுறாங்களா, இது எல்லாமே பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தீமேட்டிக் ஃபண்டு இந்த நேரத்தில் அந்த மாதிரி தீமேட்டிக் ஃபண்டில் போடலாமா போடக்கூடாதா அதை யோசிக்கணும். நம்ம போடுற பணம் எவ்வளோ நாளுக்கு உண்டான பணம், நம்ம போடுறது 3 வருஷத்துக்கு போடுறோமா, 5 வருஷத்துக்கு போடுறோமா, லாங் டேர்மாக போடுறோமா, இதையும் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்எஃப்ஓ இருக்கா அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா தென் இட் வில் பி a win-win situation. இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா சார் என்எஃப்ஓ? என்எஃப்ஓங்கிறது வந்து ஒரு எல்லாவற்றையும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது. there are sometimes yes it is ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் it has given a best result கொடுக்க ஆரம்பிச்சுனாக்கா எஸ் அந்த சில ஃபண்ட் ஹவுஸ்லாம் இருக்காங்க
கன்சிக்யூட்டிவாக அவங்க கொண்டு வந்த என்எஃப்ஓஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணணும், பார்த்து பண்ணலாம். தெர் ஆர் சம் சான்சஸ் ஆர் தேர், இட் வில் டெலிவர் எ குட் ரிட்டர்ன்ஸ். அதுக்காக எல்லாமே டெலிவரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஓகே சார், இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரி ரிஸ்க் சார் இருக்குது என்எஃப்ஓல வரும்போது? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அகைன் ரிஸ்க்குன்னு வரச்சே வந்து மார்க்கெட்டில் புதுசாக என்எஃப்ஓவோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறச்சவோ வந்து அகைன் அவங்களுடைய கோல் என்னன்னு முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த நம்ம முதலீடு பண்ணுறச்சே வந்து குறுகிய கால முதலீடா இல்லை நீண்ட நாள் முதலீடான்னு தெரியணும். ஸோ இது ரெண்டுமே தெரியாமல் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமானது. முதல் இது அதுதான் தெரியணும் அவங்களுக்கு வந்து. அது பண்ணுறச்சவே அதுக்கப்புறமா வந்து எந்த மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு யார் ஒரு அட்வைசர் இருக்காங்க, யார் அதை சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இவருடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி எதில் பணத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து சொல்வார், சார் என்னுடைய குழந்தையுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் பண்ணுறேன், ஸோ குழந்தையோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் போடுறேன்னு சொன்னார்னாக்கா ஒரு சில்ட்ரன்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து பணத்தை போட்டாக்கா பெட்டராக இருக்கும். இல்லை சார் நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக பணம் போடுறேன்னாக்கா ஸோ சம்திங் லைக் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஃபண்டில் அந்த மாதிரி ஏதாவது பணம் போடணும் லாங் டேர்மாக போடுறதுக்கு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை போடுவாங்க, பணத்தை போட்டு 6 மாதம் கழிச்சா பணத்தை எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட கோல் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டு சம் எக்ஸ்டென்ஸ் வி கேன் ரிஸ்க்கை வந்து குறைக்கலாம் நம்ம. ஓகே சார், இப்போ இது லாங் டேர்முக்கு பெஸ்ட்டாக இருக்குமா ஷார்ட் டேர்முக்கு பெஸ்ட்டாக இருக்குமா சார்? அகைன் இட் இஸ் தேர் கோல். அவங்களுடைய கோல் என்ன? அப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து சார் எனக்கு வந்து இப்போது நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டேன், நான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கணும், ஸோ எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 6 months எனக்கு டைம் இருக்குது, எனக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கணும். ஸோ பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணேன்னா எனக்கு மேக்ஸிமம் 2.5% தான் வட்டி வரும், 2% வட்டி வரும். அதை விட எனக்கு கொஞ்சம் கூடுதலாக வட்டி வந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார் எனக்கு அது ஷார்ட் டேர்ம் இது. ஸோ ஷார்ட் டேர்மில் போடுறதா ஒரு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லையோ ஒரு லோ டூரேஷன் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு லிக்விட் ஃபண்ட்லையோ பணத்தை போட்டோம்னா அட்லீஸ்ட் தே வில் கெட் 5% 6.5% வரைக்கும் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த இடத்துல வந்து. இந்த கேஸில் வந்து இது ஷார்ட் டேர்மாக சொல்லலாம். சப்போஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு லாங் டேர்மாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா எஸ் வி கேன் புட் இட் இன்டு சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு மல்டி கேப் ஃபண்டோ ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லையோ ஒரு லாங் டேர்மாக இல்லை அவருடைய பணம் வந்து இஃப் த இன்வெஸ்டர் இஸ் வெரி யங் ஏஜ், சப்போஸ் சம்திங் வெரி ஸ்மால் ஒரு லெஸ் தென் 30 yearsனாக்கா கொஞ்சம் ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போட்டோம்னாக்கா லாங் டேர்மில் யூ கேன் கெட் அ பெட்டர் ரிட்டர்ன். அந்த மாதிரியும் அவர் பண்ணலாம். லாக்இன் பீரியட் எதுவும் இருக்கா சார் என்எஃப்ஓல வந்து லாக்இன் பீரியட் சில ஃபண்ட் ஹவுஸ்லாம் ஜென்ரலாக என்எஃப்ஓ லாக்இன் பீரியட்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 year. 1 year அவங்களுடைய ஆஃபர் டாக்குமெண்ட்டில் வந்து முதல்ல அதை கொடுத்துருவாங்க. என்எஃப்ஓனுடைய ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்லேயும் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு அடுத்த ஒரு 6 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் என்எஃப்ஓ லாக்இன் பீரியடை வந்து தே வில் பிரிங் இட் டு 6 monthsக்கு இல்லை 3 monthsக்கும் கொண்டு வருவாங்க. இட் இஸ் அகைன் இட்ஸ் ஃபண்ட் ஹவுஸ்னுடைய டெசிஷன். இன் ஜென்ரல் 1 year இஸ் அ லாக்இன் பீரியட். ஓகே சார், இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ஐபிஓக்கும் என்எஃப்ஓக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஓனர்ஷிப் படி பார்த்தா ஐபிஓ பெஸ்ட்டா இல்லை என்எஃப்ஓ பெஸ்ட்டா சார்? ஓனர்ஷிப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஐபிஓ தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் பார்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஆயிடுறீங்க அந்த கம்பெனியில். அந்த கம்பெனியில் உங்கள் முதலீடும் சேர்ந்து நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆயிடுறீங்க. அங்கே ஷேர் ஹோல்டர் ஆனோன்னா என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு வந்து கம்பெனியில் வந்து டிவிடெண்ட்லாம் டிக்ளேர் பண்ணிச்சா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். கம்பெனி ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னா ரைட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு போனஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா யூ வில் கெட் த போனஸ் ஷேர்ஸ். ஸோ அதை தவிர உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ்னு ஒன்று உண்டு. உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் அந்த ஏஜிஎம் நடக்கிறச்சு, அந்த கம்பெனியோட ஏஜிஎம் நடக்கிறச்சு தெர் இஸ் அ ஓட்டிங் ரைட்னு இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டை கேஷ் பண்ணலாம். அவங்க வேரியஸ் ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அந்த எல்லா ரெசல்யூஷனும் உங்களுக்கு ஒத்து வரணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் அதில் வந்து நீங்கள் அந்த ஓட் பண்ணலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் நான் ஓட் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொல்லலாம். வேற இந்த பேராமீட்டர்ஸ் எதுவுமே வந்து இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு வராது. இங்கே வந்து நீங்கள் ஒன்லி யூனிட் ஹோல்டர் தான். இங்கே வந்து அங்கே அது அங்கே தான் அந்த பெனிஃபிட்லாம் உண்டு. ரைட்ஸ்ன்னு அங்கே உண்டு. இங்கே ரைட்ஸ் கிடையாது இங்கே வந்து உங்களுக்கு. ஓகே சார், இப்போ என்எஃப்ஓல வேறு எந்த மாதிரி பெனிஃபிட் சார் இருக்குது? சரி, என்எஃப்ஓல நிறைய பேருடைய சைக்கலாஜிக்கலாக திங்க் பண்ணுறது வந்து பையிங் அட் 10 rupees 10 ரூபாவில் நான் வாங்குறேன் யூனிட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலாக அது ஒரு எல்லாருக்குமே அந்த ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். எனக்கு நான் 10 ரூபாவில் வாங்கிட்டேன்ப்பா நான் அந்த யூனிட்டை, நாளை பின்ன அது 15 ரூபா போச்சு 20 ரூபா போச்சுன்னா என்னுடைய ரிட்டர்ன் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் என்எஃப்ஓவில் போடுறச்சே வந்து. பட் தெர் ஆர் லாஸ்ட் 1 yearல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்எஃப்ஓ வந்த பீரியட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year நிஃப்டி இஸ் ஃப்ளாட்டு, கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் நிஃப்டி லாஸ்ட் 1 yearல வந்து. ஸோ நீங்கள் அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃபண்டுடைய என்ஏவிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிலோ 10 ரூபாவில் இருக்குது இன்றைக்கி வந்து. சில ஃபண்ட் ஹவுஸ்னுடைய என்ஏவிலாம் சில ஸ்கீமுடைய என்ஏவிலாம் பார்த்தீங்கன்னா 8 ரூபாவில் கூட இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி பார்க்கறச்சே வந்து
டெஸ்டட் வாட்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறது மச் பெட்டர் தேன் இன்வெஸ்டிங் இன் டு தி Untested. அன்டெஸ்டட் வாட்டர். ஓகே சார், இப்போ அவுட் பெர்ஃபார்ம் பண்ண என்எஃப்ஓ ஏதாவது இதை பற்றி சொல்ல முடியுமா சார்? சரி, ஜென்ரலாக நான் இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு மிட் கேப் ஃபண்ட் ஒன்று பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. என்எஃப்ஓவாக வந்தது, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மிட் கேப்பில் இருக்குது. ஸ்மால் கேப்பில் நிறைய ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அகெயின் எந்த மாதிரி ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சொன்னோம்னாக்கா தட் இஸ் பெஸ்ட். ஒரு யங் ஏஜாக இருக்கவங்க தி கேன் ஜஸ்ட் கம்ஃபர்டபுளி தி கேன் புட் இட் இன் மணி. லாங் டேர்ம் கோலாக இருந்தாக்கா ஸ்மால் கேப்பில் தைரியமாக போடலாம். அவங்கெல்லாம் வந்து டெஸ்டட் வாட்டர் ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபண்டெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கனால ரிட்டர்ன் இருக்குனாக்கா தாராளமாக அந்த மாதிரி ஸ்கீமில் வந்து அவங்க போய் போடலாம். ஓகே சார், இப்போ எந்த மாதிரி பேசிஸில் சார் ஏஎம்சி வந்து என்எஃப்ஓ கொண்டு வருவாங்க? இது போய் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ரீச் ஆகும் அப்படின்னு எந்த மாதிரி பேசிஸில் கொண்டு வருவாங்க? அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னி தேதியில் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்சியூமர் ஃபண்டுங்கிறது வந்து ஒரு நல்ல தீம் இந்த பீரியடில் வந்து. ஏன்னா இதில் வந்து சில பேர்லாம் வந்து எங்கே கேப் இருக்கோ அவங்க வந்து தே ஃபில் த கேப் இந்த கன்சியூமர் ஃபண்டு, கன்சியூமர் சைக்கிள் ஃபண்டு, இந்த மாதிரிலாம் நிறைய கன்சியூமர் ஃபண்ட் நிறைய எடுத்துன்னு வருவாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தோஸ் ஆர் ஏர்னிங் 12 lakhs அப் டு 12 lakhs ஆர் அப் டு 12.75 lakhs வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டேக்ஸ் வராது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஸ்பெண்டிங் நிறையா இருக்கும். அவங்களோட வீட்டை ரெனோவேட் பண்ணுவாங்க. தே பை அ நியூ ஒரு புது கார், என்ட்ரி லெவல் கார், ஒரு புது கார் வாங்கலாம். ஆர் அவங்க வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்கலாம். ஆர் வீடை பெயிண்ட் பண்ணுறது, வீட்டுக்கு தேவையானது ஒயிட் குட்ஸ் வாங்குறது, இதெல்லாம் இதெல்லாம் வருஷம் என்னன்னாக்கா கன்சூமரிசம். நிறைய எஃப்எம்சிஜி குட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி செக்டர் இந்த நேரத்தில் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். எல்லாருமே இது புதுசாக தன்னோட வீட்டில் ஏசியை மாற்றுவாங்க, புதுசாக தன்னோட வீட்டில் டிவி வாங்குவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய செலவு பண்ணுறச்ச வந்து கன்சூமர் இதில் வந்து இந்த மாதிரி செக்டாரில் எதெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்கோ அதெல்லாமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த நேரத்தில் வந்து பெட்டராக இருக்கும் போடுறவங்களுக்கும் வந்து. அந்த மாதிரி ஃபண்டாக இருந்தாக்கா தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார், நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.